லோகு குடும்பத்தை சேர்ந்தவங்க வைத்தியம் பாக்குறவங்கள கட்டிலோட தூக்கிட்டு போறாங்க. அங்க உள்ளவங்க கேக்குறாங்க, என்னப்பா லோகு, வைத்தியம் பாக்குறவங்கள எங்கப்பா தூக்கிட்டு போறீங்க? லோகு சொல்றாரு, அப்பா வைத்தியம் பார்க்கதான். என்னப்பா கிழவிக்கு ஏதாவது உடம்பு சரியில்லையா? ஜீவா சொல்றாரு, வைத்தியம் பார்க்க போறதே கிழவிதான். அப்படின்னா கிழவிக்கு எதுவும் இல்லையா? இழுத்துக்கிட்டு இருந்துச்சு, போயிரும்னு பார்த்தேன். வைத்தியம் பாக்குறவங்க சொல்றாங்க, கொள்ளையில போறவனே, உனக்கு அப்புறம் தான்டா நான் போவேன், நீங்க ஏன் நின்னுகிட்டு இருக்கீங்க, போங்க. வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுறாங்க மருத்துவம் பாக்குற கிழவிய. அன்னபூரணி அவங்கள பார்த்த உடனே வாசலுக்கு வந்துடுறாங்க. மருத்துவம் பாக்குறவங்கள கைய பிடிச்சு லோகம் தங்கப்பாண்டியும் கை தாங்களா புடிச்சு கூட்டிட்டு வராங்க. மருத்துவம் பாக்குறவங்க கேக்குறாங்க, ஏத்தா அன்னபூரணி, எதுக்கு என்ன வர சொன்ன? அன்னபூரணி சொல்றாங்க, எல்லாம் ஒரு காரணமாதான். எந்த ஆஸ்பத்திரிய முழுசா நம்ப முடியுது? நீ நாடி பார்த்து சொன்னா சாமி சொன்ன கணக்கா சரியா இருக்கும், அதான் கூட்டிட்டு வர சொன்னேன். மருத்துவம் பாக்குறவங்க சொல்றாங்க, அன்னபூரணி நீ வெட்டிட்டு வானா குத்திட்டு வர்ற மாதிரி உன் பேரங்க என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஜீவா சொல்றாரு, பாட்டி நீ தான் நடக்க முடியாதுன்னு சொல்றியே, அதனாலதான் தூக்கிட்டு வந்தோம். லோகு சொல்றாரு, உன்னை கொண்டு வந்து சேர்க்கலாட்டி எங்க ஆத்தா எங்களை சும்மா விட்டுருமா? நாளை சந்திப்போம்.